சென்னையை 4 முக்கியமான பகுதிகளுடன் இணைக்கும் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் இதற்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் டிபிஆர் தயாரிக்கப்படுகிறது. இந்த சாலை இந்த வருட இறுதியில் கட்டுமானம் தொடங்கி 2028 ஜனவரியில் முழுமையாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, வேலூர், திருப்பதி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட நகரங்களுடன் பல்வேறு சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. NH-40 எப்படி இந்த நெடுஞ்சாலை அமைப்பதற்கான 1388 கோடி ரூபாய்க்கான திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நெடுஞ்சாலை வாலாஜாபேட்டை, ராணிப்பேட்டையை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேச எல்லையில் இணைக்கும் வகையில் 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்படும். 4 வழி சாலை 2 சர்வீஸ் சாலையாகவும் இது அமைக்கப்படும். நெரிசலை குறைக்க வாலாஜாபேட்டை மற்றும் ராணிப்பேட்டையை சுற்றி 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழி சாலை அமைப்பது இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாகும். இந்த திட்டத்தில் 4 பெரிய பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும். இது அணுகல் கட்டுப்பாட்டு வழி சாலையாகும். சென்னை, பெங்களூரு, திருப்பதி மற்றும் வேலூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுடன் எளிதாக இணைக்கும் வகையில் இந்த சாலை அமைக்கப்படும். அதேபோல் சென்னை திருப்பதி NH-716 44 கிலோமீட்டர் தூரத்தை 750 கோடி செலவில் 4 வழி சாலையாக விரிவுபடுத்தும் டெண்டர்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. சென்னையிலிருந்து மும்பை மற்றும் திருப்பதிக்கு சாலை மார்க்கமாக செல்வதற்கான நேரத்தை கணிசமாக குறைக்கும் வகையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 144 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகலப்படுத்தும் பணிகள் நடக்க உள்ளனர். இது சென்னை சூரத் விரைவு நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது ரேணிகுண்டா, மஹபூப் நகர், அக்கல்கோட், சோலாப்பூர் மற்றும் நாசிக் வழியாக செல்லும். இந்த திட்டம் மூலம் சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான தூரம் குறைந்தது 120 முதல் 130 கிலோமீட்டர் அளவு குறையும் என்று கூறப்படுகிறது. சென்னை திருப்பதி NH-205 திருவள்ளூரிலிருந்து தமிழ்நாடு, ஆந்திரா எல்லை வரை 2 வழி சாலையிலிருந்து 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. கூடுதலாக தமிழக, ஆந்திரா எல்லையிலிருந்து திருப்பதி வரையிலான 4 வழி சாலை 6 வழி சாலையாக மேம்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தற்போது தயாரித்து வருகிறது. இவை தயாரிக்கப்பட்ட பின் அதற்கான பணிகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பல பாலங்கள், மேம்பாலங்கள், உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட உள்ளனர். ஆனாலும் NH முழுவதுமாக அல்லது பகுதியளவு எக்ஸ்பிரஸ்வே ஆக மேம்படுத்தப்படுமா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. சென்னை திருப்பதி சாலையில் இதையடுத்து 44 கிலோமீட்டர் தூரத்தை 750 கோடி செலவில் 4 வழி சாலையாக விரிவுபடுத்தும் டெண்டர்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதோடு இதன் இணைப்பு சாலைகள் மூடப்படுமா என்பது குறித்தும் முடிவு எடுக்கப்படவில்லை. பாடி, கொரட்டூர் சந்திப்பில் துவங்கும் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் தற்போது திருநின்றவூர் வரை 22 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை உள்ளது. இது மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் 6 வழி சாலையாக விரிவுபடுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.